Standard 10 Social Science History Unit 1 Second detailed question. Highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. Dear students, already you study about the causes for the outbreak of the First World War. Today you are going to study about the provisions of the Treaty of Versailles. The First World War came to an end in the year 1918. Germany ultimately surrendered in November 1918. The peace conference opened in Paris in January 1919. On 28th June 1919, the peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles. Provisions of the treaty. Germany was found guilty of starting the war and therefore to pay reparations for the losses suffered. The Reparation Commission set up for deciding the compensation decided on 6,600 million pounds to be paid in installments. All central powers were directed to pay war indemnity. ஜெர்மனி இதில் பார்த்தோன்னு சொன்னால் ஜெர்மனி தான் போரை தொடங்குச்சு. ரெண்டாம் உலக போருக்கு மிக முக்கியமான காரணம் ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அந்த போருக்கான இழப்பீடு தொகையை கட்டணும் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்ற நாடுகள் ஜெர்மனிக்கு மேலே போர் இழப்பீடு தொகையை சுமத்துனாங்க. நியர்லி 6,600 million pounds அது போர் இழப்பீடு தொகையாக வெற்றி பெற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்கலாம். ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டைரக்டட் டு பே வார் இண்டெமினிட்டி. ஆல் சென்ட்ரல் பவர்ஸ்ன்னு சொன்னால் ஜெர்மனிக்கு சைடில் இருந்த நாடுகள் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, அப்புறம் இட்டாலி, இந்த நாடுகள் தான் சென்ட்ரல் பவர்ஸ். இந்த சென்ட்ரல் பவர்ஸும் ஜெர்மனி மட்டும் இல்லை, ஜெர்மனிக்கு கூட போர் செய்த அந்த சென்ட்ரல் பவர்ஸ் நாடுகளும் வார் இண்டெமினிட்டி போர் இழப்பீடு தொகையை வெற்றி பெற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட், த ஜெர்மனி ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் to 100,000 men. A small navy was allowed, but there were to be no submarines and no air force. German army was to be reduced. ஜெர்மனியுடைய படை குறைக்கப்பட்டது. A small navy was allowed. ஒரு சிறிய கடல் படையை மட்டும் அது வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. பட் தேர் வேர் டு பி நோ சப்மரைன்ஸ் அண்ட் நோ ஏர்ஃபோர்ஸ். நீர்மூழ்கி கப்பல்களும் விமானப்படையும் அது வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. Third point, the union of Austria and Germany was forbidden and Germany was to acknowledge and respect the independence of Austria. The union of Austria and Germany, ஜெர்மனிக்கு பக்கத்தில் உள்ள அதனுடைய நட்பு நாடு தான் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. இந்த போர் சமயத்தில் ஜெர்மனி ஆஸ்ட்ரியா ஹங்கேரியை தன்னோடு இணைத்து வைத்திருந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாடு போல இருந்தது. இப்போ போருக்கு முடிவில் ஜெர்மனி தோல்வி அடைந்ததுனால இந்த ஆஸ்ட்ரியாவை இந்த வெற்றி பெற்ற நாடுகள் அலைடு பவர்ஸ் தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சாங்க. ஆஸ்ட்ரியா ஒரு தனி சுதந்திர நாடாக மாறியது. ஜெர்மனி வாஸ் டு அக்னாலேஜ் அண்ட் ரெஸ்பெக்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியாவுடைய சுதந்திரத்தை ஜெர்மனி அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்ற நாடுகள் ஜெர்மனி மீது நிபந்தனை விதித்தாங்க. ஃபோர்த் பாயிண்ட், Germany was forced to give up all the rights and titles over her overseas possessions to the Allies. All German colonies became mandated territories under the League of Nations. Germany was forced to give up all the rights and titles over her overseas possessions. ஜெர்மனியுடைய கடல் கடந்த நாடுகளில் காணப்பட்ட, அதாவது ஆசியா கண்டத்திலும் அப்புறம் ஆப்பிரிக்கா கண்டத்திலும் ஜெர்மனிக்கு சொந்தமாக இருந்த பல காலனிகளை இந்த வெற்றி பெற்ற நாடுகள் ஜெர்மனியை கட்டாயப்படுத்தி அதுகிட்டேருந்து பிடுங்கி எடுத்துக்கிட்டாங்க. ஆல் ஜெர்மன் காலனிஸ், ஜெர்மனிக்கு சொந்தமான எல்லா காலனிகளும் லீக் ஆஃப் நேஷனுடைய பாதுகாப்பு, மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அப்படின்னா லீக் ஆஃப் நேஷனுடைய பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. லீக் ஆஃப் நேஷன், வாட் இஸ் லீக் ஆஃப் நேஷன்? லீக் ஆஃப் நேஷன் சொன்னால் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், to maintain international peace, the world countries started one peace organization that is known as League of Nations. இந்த League of Nations கண்ட்ரோலில் இந்த ஜெர்மனியுடைய காலனி நாடுகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. ஃபிஃப்த் பாயிண்ட், ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் Brest-Litovsk with Russia and Bucharest with Bulgaria.
அந்த டியூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் ரஷ்யாவுக்கு கூட இந்த ஜெர்மனி ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து செய்து கொண்டது. அந்த ட்ரீட்டிக்கு பேர் பிரெஸ்ட் லிட்டோவ்ஸ்க்கு. அதே போல் பல்கேரியாவுக்கு கூட ஒரு ட்ரீட்டி செய்து கொண்டது. அது வந்து அதன் பேர் வந்து புக்காரெஸ்ட். இந்த 2 ட்ரீட்டியும் வந்து அது திரும்ப பெற்றுக்கொள்ளணும், அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க சொன்னாங்க. 6th பாயிண்ட், அல்சைஸ் லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ். அந்த காசஸ் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயே நீங்கள் படிச்சிங்க. அல்சைஸும் லொரைனும் வந்து ஃப்ரான்ஸுக்கு சொந்தமானது. அதை வந்து ஜெர்மனி ஃப்ராங்கோ ப்ரஷ்ய போரில் ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து வாங்கியது அப்படின்னு சொல்லி படிச்சிங்க. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி ஃபெயில் ஆனதுனால அந்த ஃப்ரான்ஸுக்கு சொந்தமான அல்சைஸும் லொரைனும் திரும்பவும் ஃப்ரான்ஸுக்கு கையில் ஒப்படைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாயிண்ட், the former Russian territories of Finland, Estonia, Latvia and Lithuania were to be independent. ரஷ்யாவுக்கு சொந்தமான பக்கத்தில் இருந்த சில நாடுகளான ஃபின்லாண்ட், எஸ்தோனியா, லாட்வியா, லித்துவேனியா இந்த நாடுகளுக்கெல்லாம் சுதந்திரம் வழங்கப்பட்டது. இதெல்லாமே ஜெர்மனி கைப்பற்றி வச்சிருந்த பகுதிகள். இதெல்லாம் சுதந்திர நாடுகளாக அறிவித்தாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், Northern Schleswig was given to Denmark and some small districts to Belgium. செல்ஸ்விக்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய நார்தர்ன் ஃப்ராண்டியர்ஸ் டெரிட்டரிஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது? டென்மார்க்கு கொடுக்கப்பட்டது. அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் டு பெல்ஜியம், பெல்ஜியத்துக்கு வந்து சில சிறிய மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டன. போலண்ட் வாஸ் recreated with a corridor to the Baltic containing the German port of Danzig, which was to be a free city under the auspices of League of Nations. போலண்ட் வாஸ் recreated, ஒரு புதிய நாடாக போலந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. அந்த நாட்டிற்கு வந்து டான்சிக்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட், இந்த போர்ட் வந்து ஜெர்மனிக்கு சொந்தமானது. அதை வந்து அந்த போலண்டுக்கு கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் பால்டிக் கடல் பகுதிக்கு அந்த போலண்டு போனோன்னு சொன்னால் ஜெர்மனி வழியாக தான் போக முடியும். அதனால் இந்த டான்சிக் துறைமுகத்தை வந்து போலண்டுக்கு கொடுத்தாங்க. இந்த டான்சிக் போர்ட் வந்து யாருக்கு கண்ட்ரோலில் இருக்கும்னு சொன்னால் லீக் ஆஃப் நேஷன்டே கண்ட்ரோலில் இருக்கும். லீக் ஆஃப் நேஷன்டே கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் அந்த டான்சிக் போர்ட் வழியாக யார் இப்போ போகலாம்? போலண்டு போகலாம். பால்டிக் கண்ட்ரிஸுக்கும் பால்டிக் சீக்கும் அது இந்த போகிறதுக்கு இந்த டான்சிக் போர்ட்டை வந்து பயன்படுத்தலாம். Next point, the Rhineland was to be occupied by the Allies. The area on the east bank of the Rhine was to be demilitarized. Rhineland was to be occupied by the Allies. Allied forces occupied Rhineland. Rhineland பகுதியை ரைன் நதி பாயக்கூடிய அந்த பகுதியை கைப்பற்றினாங்க. The area on the east bank of the Rhine, ரைன் நதியுடைய கிழக்கு கரை ஓரமான பகுதிகள் எல்லாம் டீமிலிட்டரைஸ்டு சூன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இராணுவத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்ட பகுதிகள். அந்த பகுதியில் எந்த நாடுகளுமே வந்து படைகளை வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அலைடு ஃபோர்ஸஸுடைய கண்ட்ரோலில் ரைன்லேண்ட் இருந்தாலும் அலைடு ஃபோர்ஸஸ் அவனுடைய இராணுவத்தை கொண்டு ரைன்லேண்ட் பகுதியில் நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு உள்ள அர்த்தம். சரியா? Dear students, I hope you understood this question. Study this question and write it in your notebook. Thank you.